ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னா அரசியல். அரசியல்னா என்ன? அரசியல் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் பழகுன்னு சொல்றாங்க. பொது இடத்துல அரசியல் பேசாதன்னு சொல்றாங்க. அரசியல் நல்லதா? கெட்டதா? அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வேணாமா? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அரசியல் அப்படிங்கிறது மக்கள் நிறைந்த குழுக்களால ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் முறை பேரு தான் அரசியல். இப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அரசியல் தலைவராகவும், மக்கள் பிரதிநிதியாகவும் மாற ஆரம்பிக்கிறார். ஒரு நாடு எப்படி இயங்கணும், நாட்டு மக்கள் எத பண்ணணும், எத பண்ணக்கூடாது, எத சாப்பிடணும், எத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு. இப்ப அந்த கட்டமைப்ப உருவாக்கக்கூடிய அரசியல்வாதி யாரு? அரசியல் தலைவர் யாரு? அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும், அதிகாரமும் மக்களாகிய நம்மகிட்ட இருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன உரிமை, சின்ன சின்ன அதிகாரம். அதாவது நம்ம வாக்கு செலுத்துறோம்ல, நம்மளோட வாக்கு உரிமை. அந்த சின்ன சின்ன அதிகாரத்த நம்ம எந்த நபர்கிட்ட அதிகமா குடுக்குறோமோ, இப்ப மக்களாகிய நம்ம எந்த நபர்கிட்ட அதிகமா குடுக்குறோமோ, அவங்க வந்து நம்மளோட தலைவரா மாற ஆரம்பிக்கிறாரு. மக்களோட தலைவரா மாற ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவரு, மக்களாகிய நம்மள வழிநடத்துறாரு, செயல்படுத்துறாரு. அப்ப நம்ம சரியான நபர தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நம்மள நல்ல விதமா செயல்படுத்துவாங்க, நல்ல விதமா வழிநடத்துவாங்க. இப்ப இத பத்தி புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல நீங்க தலையிடல. அரசியல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும், தெரிஞ்சுக்காம இருந்தாலும், அரசியல் உங்களோட வாழ்க்கையில தலையிடும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் தலையிடுது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட உரிமை. அப்ப இதனால தான் அரசியல பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்ப நீங்க சொல்லலாம். இப்ப நமக்கு இருக்க டைம்ல நான் போய் எங்கே அரசியல தெரிஞ்சுக்கிறது? எது நல்ல தலைவர்கள்? யார் நல்ல தலைவர்கள் இல்ல? எது அரசியல்? அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இதே விஷயம் எனக்கு இருந்துச்சு. நமக்கு இருக்க பிரச்சனைக்கு, நமக்கு இருக்க வேலைக்கு நம்ம எங்கே போய் அரசியல பத்தி தெரிஞ்சுக்குது. ஆனா நான் ஒரு சில புத்தகங்கள் படிச்சதுக்கு அப்புறம், அந்த அரசியலோட இம்பாக்ட் என்ன? ஒரு அரசியல்னால ஒரு நாட்ட என்னென்னலாம் பண்ண முடியும்? நாட்டு மக்கள் என்னென்ன பண்ண முடியும்? அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம், சரி நம்மளும் இத பத்தி பேசுவோம் அப்படிங்கிறத நான் பேசினேன். இப்ப ஆலிவர் ஹெம்பர் அப்படிங்கிறவரு எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ இந்த புத்தகம். ஸோ இன்னொன்னு ரோம பேரரசால் தடை செய்யப்பட்ட நிக்கோலஸ் மேக்வெல் எழுதிய த பிரின்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஸோ இன்னொன்னு ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். ஜான் பெர்கின் எழுதிய ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ இந்த 3 புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அரசியலோட பவர் என்ன? அரசியல் ஒரு மக்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும்? அவங்கள வந்து நடைமுறைப்படுத்த முடியும்? ஒரு நல்ல அரசியல்வாதி நினைச்சா, மக்கள எந்த அளவுக்கு நல்ல விதமா உருவாக்க முடியும்? அதே ஒரு கெட்ட அரசியல்வாதி நினைச்சா மக்களை எந்த அளவுக்கு அழிக்க முடியும், சீர்குலைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த 3 புத்தகங்கள் படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்குனுச்சு. ஸோ அரசியலுக்கு இவ்வளவு பவர் இருக்கா? அது உலக அரசியலா இருக்கலாம், இல்ல நாட்டு அரசியலா இருக்கலாம், இல்ல நம்ம மாநில அரசியலா இருக்கலாம், இல்ல ஊர் அரசியலா இருக்கலாம். அரசியல் மீன்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள். அந்த அதிகாரம் இருக்க தலைவர். அவர் நினைச்சா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எனக்கு புரிய வச்சிருந்தது இந்த 3 புத்தகம். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், இந்த விஷயத்த பத்தி நம்மளும் பேசணும். ஸோ நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து சொல்லணும். இப்போ ஒரு நல்ல அரசியல்வாதி நெனச்சா, நமக்கு நல்ல உணவையும் தர முடியும், கெட்ட உணவையும் நமக்கு தர முடியும். சுத்தமான காத்தையும் நமக்கு தர முடியும், சுகாதாரமற்ற காற்ற கூட நமக்கு தர முடியும். ஒரு நல்ல அரசியல்வாதி நெனச்சா, நம்மள நீண்ட ஆயுளோட வாழ வைக்கக்கூடிய செயல செய்ய முடியும். நம்மளோட ஆயுள் காலத்த குறைக்கக்கூடிய செயல செய்ய முடியும். நம்மள சீர்குலைக்கவும் முடியும், நம்மள நல்ல விதமா நிலைநாட்டவும் முடியும். அப்ப அந்த பவர் இருக்க அரசியல்வாதி நெனச்சா, இல்ல அரசியல் தலைவர் நெனச்சா, அந்த பதவியில இருக்க அரசியல் தலைவர் நெனச்சா, நம்மள எந்த விதத்துக்கு வேணாலும் நம்மள செயல்படுத்த முடியும், வழிநடத்த முடியும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன உருவாக்கக்கூடிய உரிமையும், கடமையும் நம்மகிட்ட இருக்கு. அப்ப நம்ம தான் வாக்கு போட்டு அவங்கள அந்த தலைவர உருவாக்குறோம். அந்த தலைவர்கள வந்து நம்ம உருவாக்குறோம். அப்ப அப்பேற்பட்ட வாக்குங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாருமே ஒரு நல்ல தலைவருக்கு நம்ம ஓட்டு போடணும். நல்ல தலைவர்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்ல அரசியல்வாதிய. ஏன்னா அவங்க தான் ஆட்சி பண்ண போறாங்க. நம்மள வழிநடத்த போறாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சில விதத்துல அரசியலும் காரணம் இருக்கு. அதோட பங்களிப்பு இருக்கு. நம்ம நெனைப்போம்ல, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல. இல்ல என்னோட வாழ்க்கையோட நிலை வந்து இந்த மாரி தான் இருக்கு.
என்னோட என்னோட நான் இருக்க இடம் வந்து இந்த மாரி இருக்கு. எனக்கு வந்து இந்த வசதி இல்ல, இந்த வசதி இல்ல. அப்படின்னு நம்ம நெனைக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதத்துல பங்கு அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு. நம்மள ஆட்சி புரியிற அரசியல் அரசியல் தலைவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அரசியல பத்தி ஒரு சில ஒரு சில அறிவ நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு, நமக்கு நல்ல தலைவர்கள் யாரு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். எல்லாருமே ஓட்டு போடணும். எல்லாருமே ஓட்டு செலுத்தணும். நல்ல தலைவர்களுக்கு செலுத்தணும். இத மாரி அரசியல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நம்ம அடுத்த தலைமுறைக்கு இல்ல நம்மள சார்ந்து இருக்கவங்களுக்கு நம்ம அத பத்தி சொல்ல முடியும். அத பத்தி நம்ம பேச முடியும். நமக்கே அரசியல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அரசியலோட பவர் என்ன? அதிகாரத்துல இருக்க தலைவர்களால என்னென்னலாம் பண்ண முடியும்? அப்படிங்கிற அந்த நாலேட்ஜ் நமக்கு இல்ல அப்படின்னா, நம்ம மத்தவங்க கிட்ட பேச முடியாது. கன்வே பண்ண முடியாது. இப்ப அரசியல்னா இது. நீ அரசியல பத்தி தெரிஞ்சுக்க. அரசியல் பழகு. அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாருமே அரசியல பத்தி தெரிஞ்சுக்கிருங்க. ஏன்னா, நம்மளோட வாழ்க்கையில அது தலையிடுது. ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அரசியல் அப்படிங்கிறது. ஸோ அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிருங்க. ஸோ எல்லாருமே ஓட்டு போடுங்க. நல்ல தலைவர்கள யார் நல்ல தலைவர்கள்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தேர்ந்தெடுங்க. ஓகே. தேங்க் யூ.